ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் செட்டிநாடு தக்காளி சட்னி தாங்க நான் வச்சுருக்கேன். தக்காளி சட்னி வந்து எப்படி செய்கிறது வந்து நான் சொல்கிறேன். பாருங்கள், செட்டிநாடு தக்காளி சட்னிங்க தண்ணி ஊற்றாமல் செஞ்சுருக்கேன். வந்து கடாயை வைக்கணும். கடாயை வச்சுட்டு சிம்மில் அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மில் வைக்கணும் கடாயை. அதுக்கப்புறம் கடாயை சூடாடின பிறகு என்ன பண்ணணும், எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிக்க விட்டுட்டு வெங்காயம் பொடியாக நறுக்குன்னு 2 பச்சை மிளகா கருவேப்பிலை பொடியாக நறுக்கிறது போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வறுத்துருங்க. வறுத்த பிறகு தக்காளி பொடிசாக நறுக்கி ஒரு மீடியம் சைஸில் 4 தக்காளி போடணுங்க. மீடியம் சைஸில் 4 தக்காளி பொடிசாக நறுக்கி போடணும். அப்போ தான் பாருங்கள் பேஸ்ட்டு மாதிரி வரும். வெங்காயம் பொன்னிறமாக வந்தோடனே தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு தேவையான உப்பு போட்டு சிம்மில் வேக வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா அது வெந்த பிறகு ஒரு 5 நிமிஷத்தில் அது வெந்துடும். வெந்த பிறகு மூடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் போடுங்க. போட்ட பிறகு நல்லா அந்த வாசனை போகிற வரையும் பார்த்திங்கன்னா வதக்கணும். அந்த வாசனை போன பிறகு வதங்கின பிறகு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் குழம்புத்தூள் 1/2 டீஸ்பூனு, உங்களுக்கு தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் தான் போட்டேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டேன். போட்டுட்டு என்ன பண்ணிவிட்டேன், சிம்மிலே அப்படியே அந்த வாசனை போகிற வரைக்கும் சிம்மிலே அப்படியே வதக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கின பிறகு அருமையான செட்டிநாடு தக்காளி சட்னி ரெடிங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு கிளறினீங்கன்னா கூட தக்காளி சோறு, செட்டிநாடு தக்காளி சோறு ஆயிரும். இது செட்டிநாட்டு தக்காளி சட்னி செட்டிநாடு ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.